நெல்லை அருகே அடிப்படை வசதிகள் இல்லாத பள்ளியை அதிகாரிகள் மூடியதால் மாணவர்களுக்கு தேவாலயத்தில் வகுப்புகள் நடத்தப்பட்டன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சாந்தி நகரில் சிஎஸ்ஐ மற்றும் அரசு உதவி பெறும் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதில் சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் வாக்குச்சாவடி அமைப்பதற்காக சாய்வுதளம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக தேர்தல் அலுவலர் சிவசுப்பிரமணியன் பள்ளியை பார்வையிட்டார். அப்போது பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது தெரிய வந்தது. இதையடுத்து மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் பள்ளியில் ஆய்வு நடத்தி முறையான அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி பள்ளிக்கு பூட்டு போட்டனர். இதனால் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அங்குள்ள தேவாலயத்தில் வகுப்புகள் நடத்தப்பட்டன. இதனிடையே தங்களுக்கு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள போதிய நேரம் தரவில்லை என பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆமாம், பிள்ளைங்க என்ன வெளியே தெருவில் நிற்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க சாப்பிடணும், வெயில். இப்போ எங்களுக்கு சர்ச் இருந்தனால உள்ளே வச்சுருக்கோம். சர்ச்சிலேருந்து நாங்கள் எங்கே போவோம்? வெயிலுக்குள்ளே நின்று பிள்ளைங்க எல்லோரும் பாடுபடணும். இப்போ நான் வீட்டுக்கு அனுப்பியிருந்தாலும் பிள்ளைங்க எல்லோரும் பேரண்ட்ஸ் பாதி பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. அப்போ அத்தனை பிள்ளையும் நடுத்தரில் இருந்துருக்கோம். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிளாக இருப்பா?